சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் இருக்க ஒரு எக்ஸசைஸ் அதான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்க வீடியோ பாருங்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு 4 இமேஜஸ் கொடுத்து அதை வந்து மேட்ச் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கலாமா, ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்களே பாருங்கள், படத்தை பாருங்கள். அதில் வந்து அந்த பையன் வந்து எதையோ கீழே விழுந்துடுச்சு, அந்த பெரியவருடைய இது, அதை எடுத்து கொடுக்குறான். அவங்க தேங்க்ஸுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன, இதுக்கு ஆன்சர் என்னென்னா, நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த பிக்சர் வந்து வலியுறுத்துது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நேர்பட ஒழுகு. ஆன்சர் என்ன? நேர்பட ஒழுகு. மேட்ச் பண்ணலாமா? நேர்பட ஒழுகு. செகண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறைய வந்து ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், கீரைகள் இதெல்லாமே சாப்பிட்டோன்னா நமக்கு நோய்க்கு வந்து நம்ம உடம்புல இடமே கிடையாது. அதாவது நோயினுக்கு இடம் கொடேல். செகண்ட் பிக்சர் என்ன வலியுறுத்துதுன்னா, நோயினுக்கு இடம் கொடேல். மேட்ச் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும். அதை தான் வந்து தேர்ட் பிக்சர் வலியுறுத்துது. தேர்ட் பிக்சருக்கான ஆன்சர் வந்து நூல் பலக்கல். தேர்ட் பிக்சருக்கு ஆன்சர் என்ன? நூல் பலக்கல். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, அந்த பாப்பா வந்து கீழே விழுந்துட்டா, அந்த பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நன்மையை கடைபிடிக்கணும். அதாவது நன்மையை கடைபிடிக்கணும். ஃபோர்த் பிக்சர் பார்த்திங்கன்னா என்ன வலியுறுத்துது? நன்மை கடைபிடி. மேட்ச் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க தெளிவாக. தெரியாதவங்க பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.